எதிரிலா பலத்தினாய் வா வா வா. 10வது படிக்கிற யாழினி ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களிடம் நேர எந்திரம், டைம் மெஷின் சொல்லுவோம் இல்லையா, நேர எந்திரம் இருந்தால் நீங்கள் எந்த நேரத்திற்கு பயணம் செய்வீர்கள்? ஒரு கேள்வி. நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது 2வது கேள்வி. அப்படி ஒரு நேர எந்திரம் எனக்கு கிடைச்சதுன்னா, நான் நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்ற அந்த காலத்திற்கு செல்ல முற்படுவேன். கிமு 3வது 4வது 5வது 6வது நூற்றாண்டிலேயே நம்முடைய பானைகள், கீழடியில் கண்டுபிடிச்ச பானைகளில் கிறுக்கல்கள் நினைத்தவை கிறுக்கல்கள் இல்லை, அவை தமிழ் எழுத்துக்கள். அப்படின்னா தமிழர்கள் எழுத்தறிவு பெற்றவர்களாக கிமு 6வது நூற்றாண்டிலாவது இருந்திருக்கின்றார்கள். அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்களான்னு இன்னும் அகழ்வாராய்ச்சி பண்ணால் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்களான்னு. அப்போ நான் என்ன யோசிப்பேன், நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் பலவிதமான தொழில் செய்பவர்கள் மிகச்சிறந்த புலவர்களாக இருந்திருக்கின்றார்கள். நக்கீரனார், நச்செள்ளையார், வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம், கணக்காயனார், இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். வேறு வேறு தொழில் புரிந்தவர்கள். அப்போ யார் எந்த தொழில் புரிந்தாங்கிறது முக்கியம் இல்லை, எல்லோருக்கும் கல்வி அளிக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த கல்வியில் சிறந்தவர்களாக பல்வேறு சமூக குழுமங்களைச் சேர்ந்தவர்களும் இருந்திருக்கின்றார்கள். அப்படின்னா அது ஒரு ஒப்புயர்வற்ற சமுதாயமாக இருந்தது அப்படின்னு தோணுது. அந்த காலத்தில் அவர்கள் கடலோடிகளாக இருந்திருக்கின்றார்கள். வரலாறு சொல்லுது, இந்து மகா சமுத்திரத்தை 3 இனங்கள் தான் வணிக ஆட்சி புரிந்தன. யார் யாரெல்லாம் அது? 1 சீனர்கள், 2வது பாரசீகர்கள், 3வது தமிழர்கள். இந்த 3 இனங்கள் தான் இந்து மகா சமுத்திரத்தை வணிக ஆட்சி புரிந்தார்கள். அப்படின்னு சொன்னால் எந்த காரணிகளினால் அப்படிப்பட்ட உன்னத நிலையை நம் முன்னோர்கள் அடைந்தார்கள்? அதற்கான காரணங்களை இன்று நாம் மறுபடியும் உருவாக்கலாமா, மீள் உருவாக்கம் செய்யலாமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஆவல்ல அந்த காலத்துக்கு போகணும்னு சொல்லி நினைப்பேன். என் கூட வரீங்களா? ஒளி இழந்த நாட்டிலே